நீ எனக்கு ஓட்டு போட வேணாம். என்னென்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஓட்டு போடலான்னு எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ வேண்டான்றீங்க. சரிண்ணே, நீங்க சொல்றதை கேக்குறேன், நான் கேக்குறேன். யாருக்கும் என் பிள்ளைகளுக்கு போட்டுறாது. ஆனால் என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கண்ணே. நீங்க சொல்றத கண்டிப்பா கேக்குறேன், சொல்லுங்க. பாவம், இந்த பிள்ளைங்க ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெல்ல வேண்டும் ஆண்டவரேன்னு ஒரு நிமிடம் ஜெபி. அது போதும், எனக்கு ஓட்டு போட வேணாம். ஆக உங்களுக்கு ஓட்டு போட வேணாம், ஏசப்பா கிட்ட மட்டும் அண்ணன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் மட்டும் பண்ணா போதும், ஓட்டு போட வேண்டாம், அப்படிதானே? சரி, ஓகே. கிறிஸ்தவ நண்பர்களுக்கு சொல்லிட்டீங்க, இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க என்ன பண்ணணும் அதையும் சொல்லிருங்களேன். அல்லாஹ் அந்த பிள்ளைங்க வெல்லணும்னு ஒரு நொடி துவா பண்ணி விடுங்க. அப்படியா? அப்ப ஓட்டு போட வேண்டாமா? ஓட்டங்களுக்கு நீங்க போட வேணாம். எங்க வெற்றியை நாங்க இறைமகன் இயேசுகிட்டையும் அல்லாஹ்ட்டையும் ஒப்படைச்சிட்டு போறோம். அண்ணன் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ண சொல்லிட்டாரு, அல்லாஹ் கிட்டையும் ப்ரே பண்ண சொல்லிட்டாரு. இந்து மதத்தை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே முருகன் சொல்லித்தான் வந்தேன். எந்த முருகன் சொல்லிட்டு வந்தீங்க? அவன் நேரடியா பேசுவன்ல. சரி, உன் பேரனை வெல்ல வைக்காம நீ இந்த நாட்டுக்கு